ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இது மாதிரி ஒரு பழைய புடவை வச்சு எப்படி வந்து நம்ம தலகாணி உரை செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பில்லோ கவர் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை ஒரே ஒரு சாரீ போதும், அதில் 4லேருந்து 5 தலகாணி உரை நம்மளால் செய்ய முடியும். நான் வந்து ஒரு சீரீஸாக ஒரு 4 மெத்தடான தலகாணி கவர் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இது மாதிரி நான் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பேசிக்கான ஒரு தலகாணி உரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பூனம் சாரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட மொத்தமான சாரி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும். இந்த மாதிரி சாரி பிரிச்சுக்கிட்டு உள்பக்கம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக இது மாதிரி மடித்து விட்டுட்டு எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கட்டிங்லாம். இப்போ பாக்கி இருக்க சாரியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக 2 எண்டுமே வந்து சேர்கிற மாதிரி இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்க பழைய பில்லோ கவர் இருக்கு இல்லையா, அந்த பில்லோ கவரை இதுக்கு மேலே போட்டுக்கோங்க அளவு பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி தலகாணி உரையை இது மாதிரி மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த சைடும் அந்த சைடும் 2 இன்ச் தான் உங்களுக்கு கேப் இருக்கும். அதனால் நம்ம அந்த சாரியை நம்ம கட் பண்ண தேவையில்லை, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அளவு. கீழேயும் ஒரு 2 இன்ச் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க தலகாணி உரைக்க. இப்போ மேல் பார்ட்டில் அதே மாதிரி 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சாப்பீஸில். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தடுத்து வர மெத்தட் வந்து லைட்டாக வந்து ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி அது மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெத்தட்லாம் ஒவ்வொன்றா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு மெத்தட் இன்றைக்கி இது போட்டிருக்கேன். இப்போ மேலே இருக்க கவர் எடுத்துடலாம். இப்போது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த சாரீ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரே சாரியிலே பாக்கி இருக்க 4மே உங்களால் செய்ய முடியும். நான் வந்து இந்த சாரியில் ஆல்ரெடி ஓரம் தைச்சிருக்கேன், அதனால் நான் இந்த பக்கம் தைக்கலை. நீங்கள் ஓரம் தைக்கலைன்னா ஒரு பக்கம் வந்து தைச்சிக்கோங்க, ஓரம் தைச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கட் பண்ண சைடு. இப்போது மொத்தம் இருக்க 4 சைடில் ஒரு பக்கம் வந்து ஓரம் தைச்சிருக்கு. பாக்கி இருக்க 3 பக்கமே 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். இது மாதிரி 3 சைடுமே இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி நம்ம வரைகிறனால நம்ம மடித்து வச்சு தைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 சைடுமே வரைஞ்சிக்கிறது. 3 சைடுமே வந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டால் போதும். நம்ம மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சிருக்கோம், அதனால் அந்த சைடு வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த 3 சைடு மட்டும் சரி பண்ணால் போதும். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இது எல்லாமே எப்படி மடித்து வைக்கணும்னு மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மெலிசான சாரின்றனால 1க்கு பதிலாக 2 ஃபோல்டிங் நீங்கள் கொடுத்து மடித்து வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது மாதிரி 2 ஃபோல்டிங் போட்டு தைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் சைட்ஸ் மட்டுமாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் தலகாணி போடுறப்போ. அதுக்காக தான் நம்ம இது மாதிரி இவ்வளோ கேப் விட்டுருக்கோம். அந்த கோடுக்கு மேலே உங்கள் தையல் வர மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடித்து வச்சுட்டு சேஃப்டி பின்னோ இல்லை வந்து குண்டூசியோ நீங்கள் வந்து அந்த இடத்துல குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறப்போ. இதே மாதிரி 3 சைடுமே மடித்து வச்சுட்டு பின்ஸ் இது மாதிரி குத்திக்கோங்க. நான் பாருங்கள் இது மாதிரி குத்திருக்கேன் எல்லா சைடும். இது மாதிரி நம்ம குத்துறனால நம்ம தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டைமுக்கு வந்து மடிக்கணும்னு தேவையில்லை. இப்போது இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இந்த லைன் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே அப்படியே ஒரு 2 ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. 2 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ 2 ஸ்டிச் நம்ம ஃபுல்லாக வந்து போட்டாச்சு பாருங்கள், போட்டாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இது மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லா சேஃப்டி பின்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நீட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒரு 1 இன்ச் அளவுக்கு தலகாணி விடவே பெரிய பில்லோ கவராக இருக்கும். அதனால் நான் எதுவுமே நாடாவோ இல்லை எதுவுமே அட்டாச் பண்ணல. இது கூட ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் இது கூட சைடில் ஏதாவது லேஸ் வச்சு அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக இது கூட சைடில் ஏதாவது லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இது சிம்பிள் தலகாணி ஒரு இது பாருங்கள். இது மாதிரி நம்ம திருப்பியாச்சு. திருப்பிட்டு உள்ளார வந்து கை விட்டு நீங்கள் அந்த ஓரம் லாஸ்ட் இந்த மொனை இருக்கு இல்லையா, அந்த மொனைக்கிட்ட மட்டும் சரி பண்ணிக்கோங்க. எப்போயுமே இந்த லாஸ்ட் கார்னர் நம்ம தைக்கிறப்போ அந்த கார்னர் கிட்ட மட்டும் திருப்புறப்ப கொஞ்சம் பார்த்து நல்லா கரெக்டாக திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தலகாணி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலகாணி போட்டாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த தலகாணி விடவே இந்த கவர் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கனால கரெக்டாக உள்ளார வந்து அமுங்கிருச்சு. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை கொஞ்சம் தான் கேப் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு வெல்க்ரோவோ இல்லைன்னா வந்து ஒரு நாடவோ வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ரொம்ப ட்ரெண்டியாக இன்னும் பாக்கி இருக்க 3 தலகாணி ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க.